Namah Shivaya, Om 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 Namah Shivaya. மகனே நந்தி, மகனே நந்தி, கடந்த பல நாட்களாக நீ எதுவுமே உண்ணவில்லை. இதை சாப்பிடு. மகனே நந்தி, பழங்களையாவது சாப்பிடு. மகனே, சிவன் உன் மீது எப்பொழுதும் அருளை பொழிகிறார். பிறகு ஏன் இப்படி இருக்கிறாய்? ஏய் கருணை கடலே, தாங்கள் தான் எடுத்து கூற வேண்டும். என் பேச்சை கேட்பதே இல்லை. Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. தேவி சுயேஷா, நீ இங்கு எதற்காக வந்தாய்? உல்லாசமாக இருக்கத்தானே? இப்படி இருந்தால் எங்களை ஏன் உன்னுடன் அழைத்து வந்தாய்? காரணம் இல்லாமல் இருக்காது. மருத்தேவனின் புதல்வி ஆகாயத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். சுயேஷா, இது உனக்கு தெரியாதா? சுயேஷா, எங்களை எங்கள் இல்லத்தில் விட்டுவிடு. உன்னுடன் உலவ வந்து எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. மன்னியுங்கள் தோழிகளே, ஏதோ நினைவில் இருந்தேன். எனக்கு இப்பொழுது அந்த ரிஷிமுனியின் சொற்கள் நினைவுக்கு வந்தன. என்ன விஷயம்? எங்களிடம் கூறவே இல்லையே. எங்களுக்கு தெரியாதா என்ன? நீதான் எத்தனையோ அழகான பலசாலியான ராஜகுமாரர்களை நிராகரித்து விட்டாயே. எனக்கு ராஜகுமாரர்கள் வேண்டாம். எனக்கு தேவை சிவபக்தர் தான். இதை பற்றி அந்த ரிஷி என்னிடம் அன்றே கூறினார். சிவபக்தரா? யார் அந்த சிவபக்தர்? ரிஷி என்று கூறினார். யாருடைய ஓம் நமச்சிவாய என்ற சப்தம் உன் மனதை ஈர்க்கிறதோ அவர்தான் உன் கணவர் என்றார். அன்று முதல் இன்று வரை நான் அந்த சப்தத்தை கேட்க காத்திருக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சப்தம் கேட்கிறதா? என்ன சப்தம்? ஓம் நமச்சிவாய என்ற சப்தம். ஆம், ஓம் நமச்சிவாய தான். இது பூமியில் இருந்து அல்லவா வருகிறது? சுயேஷா, விமானத்தை பூமியில் இறக்கு. உன் ஆசை இன்று நிறைவேறப் போகிறது. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. சுயேஷா, இந்த சிவபக்தர் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்கிறார். இவர் உன்னை எப்படி பார்ப்பார்? நான் அவரை பார்த்து விட்டேன். என் ஆசை நிறைவேறிவிட்டது.
ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சிவபக்தரே நமச்சிவாய் கண்களை திறவுங்கள். ஓம் எனது தோழி நமச்சிவாய் தங்களிடம் ஏதோ கூறுவதற்காக இங்கு வந்துள்ளாள். நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். தாங்கள் யார்? அனைவரையும் சிவசங்கரன் தான் அனுப்பினாரா? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிவபக்தரே. சிவபக்தர் அவர்களே, இது மருத்தேவரின் புதல்வி சுயேஷா. ஒரு ரிஷி அளித்த வாக்கின்படி இவள் தங்களது வாழ்க்கை துணைவி ஆவாள். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். இவர் மறுபடியும் தவம் செய்கிறார். நீ ஏதாவது கூறு சுயேஷா, இவரை மறுபடியும் எழுப்பு. நான் என் ஆசையை கூறிவிட்டேன். அவர் கேட்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். தாங்கள் எனது தவத்தை கலைக்காதீர்கள். தங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் தாங்கள் எனது தோழி சுயேஷாவிற்கு பதில் கூறியே ஆக வேண்டும். ஓம் நமச்சிவாய. சிவனின் தரிசனத்திற்காக நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆயினும் அவர் இன்னும் எனது தவத்தை ஏற்கவில்லை. அவர் இங்கு எனக்கு காட்சியளிக்கும் வரை நான் இங்கிருந்து நகரமாட்டேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். நான் நிச்சயித்து விட்டேன். இவர் என்னை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் வரை நான் அன்ன ஆகாரம் தொடமாட்டேன். நானும் பார்க்கிறேன் சிவன் என் வேண்டுதலை ஏற்கிறாரா என. ஸ்வர்க்கம் சென்று சிவனை ஆராதிக்க துவங்குகிறேன். மகேஸ்வரா, இன்றும் அல்காபுரியில் சுயேஷா தங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள். அவளது தந்தை மருத்தேவர் மிகவும் வருத்தமுற்றிருக்கிறார். தேவரிஷி, இது உண்மையா? அன்னையே, நான் தங்களிடம் முன்னரே கூறியிருக்கிறேன். நான் எதை கண்ணால் கண்டு வந்தேனோ அதைத்தான் இங்கு கூறினேன். பிரபு, இந்த மௌனம் சரியா? தவிக்கும் சுயேஷாவை கண்டு அருள் பிறக்கவில்லையா? நான் நந்தியை கண்டுதான் மௌனமாக இருந்தேன். நந்தியின் மனதில் திருமண எண்ணம் எழவில்லையே. சுயேஷாவின் ஆசையை எப்படி நிறைவேற்றுவது? நாராயண நாராயண. நந்தீஸ்வரா, உண்மையை கூறு. சுயேஷாவின் மீது உனக்கு இரக்கம் பிறக்கவில்லையா? அவளை நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டாயா? சொல். நந்தீஸ்வரா, எங்கு செல்கிறாய்? எனது கேள்விக்கு பதில் கூறிச் செல். நந்தி, இங்கு வா. தேவரிஷியின் கேள்விக்கு பதில் கூறு. உனக்கு தேவி சுயேஷாவை பிடிக்கவில்லையா? கூறு நந்தி, ஏன் இந்த மௌனம்? நீ உனது அன்னையிடம் மனதில் உள்ளதை கூற மாட்டாயா? இல்லை அன்னையே, நான் உண்மையை மறைக்க மாட்டேன். சுயேஷாவை வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் கைலாயத்தில் பகவான் சிவன், அன்னை சத்தியின் சேவையில் மகிழ்ந்திருக்கிறேன். பிறகு வாழ்க்கையில் இதைவிட எனக்கு என்ன தேவை? நாராயண நாராயண. கண்டீர்களா மகாதேவா, தங்களின் மிகச்சிறந்த பக்தனான நந்தீஸ்வரனும் அந்த சுயேஷாவையே மனதில் நினைத்திருந்தான். பிரபு, இப்பொழுது நந்தீஸ்வரனுக்கு ஆணையிடுங்கள். அவன் சுயேஷாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளட்டும். பிரபு, சுயேஷா மீது கருணை காட்டுங்கள். அவளுக்கு அருளுங்கள். நந்தீஸ்வரா, எங்கள் அனைவரது இச்சைப்படி சுயேஷா உன்னை திருமணம் புரிந்து கொண்டு கைலை வர வேண்டும். உன் சேவையில் உறுதுணையாக இருக்க வேண்டும். நந்தீஸ்வரா, இப்பொழுதாவது தேவி சுயேஷாவை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதுதான் தேவாதி தேவன் சங்கரன் உத்தரவு அளித்து விட்டாரே, இன்னும் என்ன தயக்கம்? தங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன் தேவனே. தங்களது ஆணையை நிச்சயம் நிறைவேற்றுவேன். வாழ்க நந்தி, எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அன்னை சதி,
தேவி சுயேஷாவை அல்காபுரியிலிருந்து கைலைக்கு அழைத்து வந்து அவளை நந்தீஸ்வரனுக்கு மணமுடித்து வைக்கும் திருச்செயலை தாங்கள் செய்வீர்கள். என்ன மகேஸ்வரா? நிச்சயம் நாரதா, இச்செயலை அன்னைதான் செய்ய முடியும், நான் அல்ல. தேவரிஷி, என்னை சுயேஷாவிடம் அழைத்து செல்லுங்கள். தாங்கள் தானே செய்தி கொண்டு வந்தீர்கள். இவர்களின் திருமணம் நடந்தேற தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும். தங்கள் ஆணை அன்னையே. அன்னையே, நற்செயல்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். சிவகணங்களின் நாயகன் நந்தீஸ்வரனே, நீ இங்கேயே இரு. சுயேஷாவை காண வேண்டும் என்ற உனது ஆவல் விரைவில் நிறைவேறப் போகிறது. அன்னையே, வாருங்கள். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சர்வசக்தி பொருந்திய சதாசிவனே, என் மகள் சுயேஷாவுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவள் மீது கருணை காட்டுங்கள் தேவனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கண்களை திற சுயேஷா. ஓம் நமச்சிவாய. கண்களை திற தேவி சுயேஷா. ஓம் நமச்சிவாய. மகளே சுயேஷா, கண்களை திறம்மா, கண்களை திற. ஓம் நமச்சிவாய. தேவி சுயேஷா, இவர் பகவான் சங்கரனின் வாழ்க்கை துணைவி, நந்தீஸ்வரனின் அன்னை தேவி சதி. இவர் உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளார். அன்னையே, உனது தவம் முழுமையடைந்து விட்டது மகளே. உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் ஆசைகள் நிறைவேறும். தேவாதி தேவன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். நந்தீஸ்வரனும் உன்னை தனது மனைவியாக்கிக் கொள்ள சம்மதித்து விட்டார். அன்னையே, அன்னையே. மகளே, நீ என்னுடன் வர வேண்டும். அன்னை சதியே, தங்களுக்கு என் நன்றி. தேவரிஷி நாரதரே, தாங்கள் எனது மகள் சுயேஷாவின் ஆசையை சிவனுக்கு தெரிவித்திருக்காவிட்டால் இவளுடைய தவம் நிறைவேறி இருக்காது. நாராயண நாராயண. அருத்தேவரே, அவ்வாறு கூறாதீர்கள். பகவான் சிவசங்கரன் எல்லாம் அறிந்தவர். அனைவரது மனமும் அவருக்கு நன்கு தெரியும். ஆயினும் எக்காரியமும் சமயம் வரும்பொழுதுதான் நடந்தேறும். தேவி சுயேஷாவினுடைய தவம் வீணாகி விடாது. இந்த தவத்தின் பலனால் தேவி சுயேஷா நந்தீஸ்வரனை மணந்து கைலையில் வாழ்வாள். ஆம் சுயேஷா. மருத்தேவரே, நந்தி சுயேஷாவின் திருமணத்தில் தாங்கள் இருப்பது மிக அவசியம். வாருங்கள். தங்கள் ஆணை அன்னையே. மருத்தேவரே, இனி கைலைக்கும் சொர்க்கத்திற்கும் இணைப்பு ஏற்படும். நாராயண நாராயண. रूपोद्यान प्रफुल्ल प्राय कलिका राकेन्दु निम्बानना तन्वंगी शुभहासिनी सुरसिका क्रीडा कला संरति. பகவான் சிவசங்கரனுக்கு சிவகணங்களின் தலைவன் நந்தீஸ்வரனுக்கு தேவி சுயேஷாவிற்கு அன்னை சதிக்கு பகவான் சிவசங்கரனுக்கு சிவகணங்களின் தலைவன் நந்தீஸ்வரனுக்கு தேவி சுயேஷாவிற்கு அன்னை சதிக்கு பகவான் சிவசங்கரனுக்கு மங்களம். இருவரும் வையகமே போற்றும்படி சிறந்த தம்பதிகளாக வாழ்வீர்கள். நீடூழி வாழ்க.
சௌபாக்கியவதியாக வாழ்வாய். மகளே சுயேஷா, எப்பொழுதும் கணவனின் ஆணைப்படி நடந்து வா. சிவசேவையில் தயக்கம் வேண்டாம். தங்கள் ஆணை. மகனே நந்தீஸ்வரா, உங்கள் இருவருடைய புகழும் பல யுகங்களுக்கு நிலைத்திருக்கும். எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவரிஷி. ஏ நந்தீஸ்வரா, உலகில் எங்கெல்லாம் சிவனுக்கு ஆலயங்கள் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சிவலிங்கத்துடன் நீயும் எழுந்தருளுவாய். நீடூழி வாழ்க தம்பதிகளே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பிரியலட்சுமி, இன்று திடீரென்று சிவபக்தி எப்படி தோன்றியது? மகாபிரபு, தாங்கள் தியானத்தில் இருந்தீர்கள். ஆகையால் நான் இந்த அண்ட சராசரத்தை கண்டேன். இந்த சராசரத்தில் எங்கு பார்த்தாலும் சிவனின் பெருமைதான் நிறைந்துள்ளது. சிவனின் பூஜை, சிவமந்திர ஜபம், சிவனின் நாமத்தை கூறுவது. ஆகையால் நானும் இதில் சேர்ந்தேன். நானும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தினை ஜபித்தேன். நன்று, மிக நன்று. சுகத்தை பெறுவதற்கு சிவபக்தியை தவிர வேறு வழி இல்லை. சிவனின் நாமமே படைப்பு. அந்த படைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியவனும் அந்த சிவன்தான். சிவன்தான் எல்லாம். சிவன்தான் ஜீவன். அந்த சிவனே பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். இதை கூறுவது தாங்களா? ஜெகநாதனா? உலகத்தை காப்பவரா? நான் ஜெகநாதன், படைப்பை காப்பவன் என்பது உண்மை. ஆயினும் சிவனின் விருப்பப்படிதான் எனது கடமையை செய்து வருகிறேன். நானும் பிரம்மாவும் அவர் விருப்பப்படி செயலாற்றுவது சத்தியம். சதாசிவன் உலகை படைத்து காத்து அழிக்கிறான். எவ்வாறு சிவனின் விருப்பப்படி அமிர்தம் கடைந்தனரோ நீயும் தோன்றினாயோ, என்னை நீயும் கணவனாக அடைய பெற்றாயோ, ஜனங்களுக்கு தனதானியங்களும் உனது அருளினால் கிடைக்குமோ, அவ்வாறே எந்த பக்தனும் என்னை ஆராதித்து சிவனை பூஜிக்காவிட்டால் அவனுக்கு என் அருளும் அன்பும் கிடைக்கவே கிடைக்காது. தங்களது வாய் வழியாக சிவனின் பெருமையை கேட்டதில் மிகவும் பேறு பெற்றேன். நான் லக்ஷ்மி, கணவனை பூஜை செய்பவள். நானும் தங்கள் நாமத்தை கூறுவேன். தங்களது பரமபக்தன் நாரதரைப் போல. நாராயண 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 நாராயண. வணக்கம் பிரம்மதேவா. தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆம் நாரதா, எனது மானச மைந்தனாகிய நீ என் ஆணைகளை மின்னலை விட அதிக வேகமாக செய்து முடிப்பவன் அல்லவா? நீ தேவலோகத்தின் தூதன் அல்லவா? நாராயண நாராயண. அனைத்தும் நாராயணன் அருள். நான் மகிழ்ந்து விட்டேன். தாங்கள் ஆணையும் விட்டு விட்டால் மிக்க நன்று. ஏன் நாரதா, நடந்தவளை நன்கு அறிந்தவன். கடலில் இருந்து விஷம் வந்தபொழுது எல்லோரும் பயந்தனரே. விஷத்தில் இருந்து படைப்புகளை காப்பதற்காக கருணைக்கடல் சிவன் அதை அருந்தி நீலகண்டன் ஆனார். பகவான் சிவனின் அருளுக்கு எல்லை இல்லை. அவர் தனது பக்தர்களை மட்டுமல்ல, ஜனங்களை, ஜகத்தில் உள்ள பிராணிகளை விஷத்தின் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற அதை அருந்தி விட்டார். அதை அவர் அருந்தி இராவிட்டால் இன்று அவைகள் இருந்திருக்காது பிரம்மதேவா. இது உண்மைதான். ஆனால் அவர் அந்த விஷத்தை அருந்தும் முன்பே சராசரத்தில் மாசு பரவ ஆரம்பித்தது. அந்த மாசு இங்கு அங்கு என இல்லாமல் எங்கும் பரவிவிட்டது. இயற்கையையும் பிராணிகளையும் காப்பதற்காக இந்த மாசை களைவது மிகவும் அவசியம்.
இதை அறிந்துதான் நான் ஒரு பெரும் வேள்வியை நடத்த திட்டமிட்டுள்ளேன். பிரம்மதேவா, இந்த வேள்வி எவ்விடத்தில் நடக்கும்? இந்த வேள்வி பிரயாகையின் புண்ணிய பூமியில் நடக்கும். இதில் கலந்து கொள்வதற்காக எல்லா தேவர் தேவிகளையும் ரிஷி முனிகளையும் அழைக்க வேண்டும் என்பது என் ஆவல். அழைப்பு விடுக்கும் முக்கிய பொறுப்பை உன் மீது சுமத்துகிறேன். பிரம்மதேவா, இந்த மாபெரும் பொறுப்பை அடியேன் மீது சுமத்தி தங்கள் மனதில் என் மீது அன்பு நிறைந்துள்ளது என்பதை தாங்கள் காட்டியுள்ளீர்கள். என் மீது வைத்துள்ள இந்த அன்பிற்காக நான் கடமைப்பட்டுள்ளேன். அவ்வாறு நீ கூற வேண்டாம் நாரதா. நான் இந்த பொறுப்பை ஏன் சுமத்தினேன் என்றால், நீ ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பரம பக்தனானதால் எல்லோரையும் கவர்ந்தவன். யாரும் ஏதும் கூற மாட்டார்கள். நீ மிகவும் சாதுரியமாக பேசுபவன். ஆகையால் கடினமான செயலை கூட சாமர்த்தியமாக முடித்து விடுவாய். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதத்தின் பலன்தான். பிரம்மதேவா, எனக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. தேவி சதி, இன்று வரும்பொழுது நீ சிவகணங்களை கவனிக்கவில்லையா? சுவாமி, தங்களை பற்றி சிந்தனையில் மூழ்கி இருந்தேன். நேரம் போனதே தெரியவில்லை. மன்னித்து விடுங்கள். என்னை நினைத்துக் கொண்டிருந்தாய், ஆகையால் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஹே பிரபு சிவசங்கரா, இன்று தங்களிடம் கேட்க என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது. கேள்விக்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். கேள், என்ன கேட்க வேண்டும்? இப்பொழுதுதான் தங்களை பற்றிய சிந்தனையில் மூழ்கி இருப்பதாக அன்னை கூறினார். தாங்களும் தியானத்தில் மூழ்கி இருந்தீர்கள். அன்னை என்ன சிந்தனையில் இருந்தாரோ அதேபோல் சிந்தனையில் தாங்கள் இருந்தீர்களா? நந்திதேவனின் கேள்விக்கு பதில் கூறு சதி. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தங்களிடம் உள்ளது பிரபு. நான் தங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் என்ன யோசித்தீர்களோ எனக்கு தெரியாது. அப்படியென்றால் நந்தியிடம் கூறு, என்னை எவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்தாய், எவ்வாறு மனதில் என்னை ஜபித்துக் கொண்டிருந்தாய் என்று. சுவாமி, தாங்கள் தானே கூறினீர்கள் சிவனும் சக்தியும் வேறல்ல என்று. நான் சக்தியின் அவதாரம். ஆயினும் என்ன தேவி, நான் கூறியதில் உனக்கு ஏதாவது சந்தேகமா? தங்கள் கூற்றில் சந்தேகமா? என் மனதிலும் நந்தியின் மனதில் உள்ள கேள்வி எழுந்துள்ளது. பிரபு, நானே தங்களுக்குள். தாங்கள் கண்களை மூடி யாரை தியானித்தீர்கள்? பரம்பொருளே, அன்னையும் நான் கேட்பதைத்தான் தங்களிடம் கேட்கிறார்கள். நந்தி, சதி, என் கண்கள் மூடும் பொழுது என் அகக்கண் முன்னே தோன்றுவது சதாசிவ ஜோதி. அந்த ஜோதி படைப்புகளை ஏற்படுத்தி அவற்றை காக்கிறது. இந்த ஜோதி தான் சிவஜோதி என்றும் போற்றப்படுகிறது. அது பிரம்மஜோதி என்றும் பிரசித்தி பெற்றது. பரமாத்மா என்ற ஜோதியை தியானம் செய்வது மிகவும் அவசியம். நாராயண நாராயண. மகேசனே, அன்னை சதியே, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வா நாரதா, பல நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய். மகேஸ்வரா, மன்னியுங்கள். தங்கள் விருப்பம் இல்லாமல் தங்களை தரிசிக்க எவ்வாறு வர முடியும்? தாங்கள் என்னை மனதால் நினைத்தீர்கள். நான் இங்கு சேவை புரிய வந்து விட்டேன். தேவரிஷி, இன்று பிரபு தங்களை அழைத்தாரா? தேவி சதி, நாரதனின் பேச்சில் மயங்குபவர் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். மகேஸ்வரா, தாங்கள் என்னை கேலி செய்கிறீரா இல்லை புகழ்கிறீரா?
எனக்கு ஏதும் புரியவில்லை. நான் எப்போதும் உன்னை புகழ்கிறேன் நாரதா. இப்பொழுது என்ன காரியத்தை செய்து முடிக்க வந்துள்ளாய்? மகேஸ்வரா, இப்பொழுது நான் பிரம்மதேவரின் தூதராக கைலைக்கு வந்திருக்கின்றேன். நாராயண நாராயண. பிரம்மதேவரின் தூதரா? ஆமன்னையே, பரமபிதா பிரம்மதேவன் முடிவு செய்துள்ளார். அமிர்தம் கடைதலுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மாசை போக்க ஒரு பெரும் வேள்வியை நடத்தப் போகிறார். பிரம்மதேவனின் மிக நல்ல யோசனை. இந்த வேள்வி எவ்விடத்தில் நடக்கப் போகிறது? பிரயாகை புண்ணிய பூமியில். பரமபிதா பிரம்மா வேள்விக்காக தங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நிச்சயம் அந்த வேள்வியில் நான் கலந்து கொள்வேன். தாங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் நான் மகிழ்ந்தேன். இனி எனக்கு விடை கொடுங்கள். தேவரிஷி, விரைவில் செல்வதற்கு ஏன் துடிக்கிறீர்கள்? நாரதன் தான் வந்த செயலை முடித்துவிட்டால் ஒரு கணம் கூட தங்க மாட்டான். சிவ 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 சிவ. அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை பிரபு. தாங்கள் விரும்பினால் தாங்கள் திருவடியிலேயே இருக்கின்றேன். ஆயினும் என்ன தேவரிஷி? ஆயினும் இப்போது பல பெரும் மகான்களுக்கு பிரயாகை வேள்விக்கு அழைப்பு விடுக்க செல்ல வேண்டும். பரமபிதா பிரம்மதேவனின் ஆணை. இந்த செயலை அதிவிரைவிலேயே செய்து முடிக்க வேண்டும். இந்த செயலிலிருந்து உன்னை தடுக்க மாட்டோம். செல், நல்லதே நடக்கும். நாராயண நாராயண. சுவாமி, நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இன்னும் என்ன கேட்க இருக்கிறது தேவி? சுவாமி, பிரயாக வேள்வியில் நானும் தங்களுடன் கலந்து கொள்ளலாமா? ஒரு புறம் வேள்வி, மறுபுறம் புனிதமான இடத்தின் சுகம். இரண்டு செயல்களும் ஒரே நேரத்தில் நிறைவேறும். இல்லை தேவி, அழைப்பில்லாமல் செல்வது நல்லதல்ல. சரி என்று தோன்றியிருந்தால் பிரம்மதேவனே அழைப்பு விடுத்திருப்பார். பரமபிதா பிரம்மதேவன் கைலைநாதனுடன் என்னையும் வரக்கூறி ஏன் அழைப்பு அனுப்பவில்லை? எனக்கு அந்த மாபெரும் வேள்வியில் கலந்து கொள்வதற்கு அருகதை இல்லையா? சிவசங்கரா, இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவரும் என்னை வரவேற்பதற்காக தங்களது தலை வணங்கி வணக்கம் கூறினர். ஆனால் நீ என் மருமகனாக இருந்தும் கூட என்னை காணக்கூட இல்லை. ராஜன், நான் இந்த புனிதமான நேரத்தில் புனிதமான வேள்வித்தீயை நோக்கியிருந்தேன். எவருமே இந்த வேள்வியை விட முக்கியமானவர் அல்ல. உண்மையல்ல. இங்கு நடக்கும் இந்த வேள்வித்தீயை உனது கண்களால் காண நீ அருகதையற்றவனாகிவிட்டாய். பூத பிசாசுகளுடன் இருந்ததால் உனது வேத ஞானம் அழிந்து விட்டது. நீ நல்வழியை களங்கப்படுத்துகின்ற, நீதி நேர்மையை பொருட்படுத்தாத கபடன், துஷ்டன், பாவம் செய்யும் மூடனாகிவிட்டாய். தட்ச மகாராஜனாகிய நான் உன்னை சபிக்கிறேன். மயானத்தில் வசிக்கின்ற நற்குலத்தை இழந்து இழிகுலத்தில் உள்ள சிவசங்கரனை இந்த வேள்வியில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இந்த வேள்வியில் தேவர்களுடன் இவன் பங்கேற்க கூடாது. அட மகா மூடனே, துஷ்ட புத்தி கொண்ட தட்சனே, நீ பகவான் சங்கரனை வேள்வியில் இருந்து வெளியேற்றுவாயா? அவர் பெயரை கூறுவதால் வேள்வி பயனளிக்கும், எல்லாம் புனிதமாகும். ஏ மகா மூடனே, இந்த பரம்பொருளை இப்படி பழித்து பேசுகிறாயா? இவர் படைப்பவர், அதை காப்பவர், அவரை போய் பழித்து பேசுகிறாயா? ஏய் சிவகணங்களே, நீங்கள் அனைவரும் இந்த வேள்வியில் இருந்து வெளியேற வேண்டும். நீங்கள் அனைவரும் நீசர்கள், வேடதாரிகள். சடையை முடிந்து கொண்டு, சாம்பலை பூசிக்கொண்டு, எலும்புகளை மாலையாக போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் வெளியேற வேண்டும். இது என்னுடைய ஆணை. ஆம், எனது ஆணை. ஏ மூட தட்சனே,
உனக்கு சிவனை பற்றி எதுவும் தெரியவில்லை. மதிகெட்ட மூடனே, நீ எங்கள் சிவனை நிந்தனை செய்திருக்கிறாய். ஆகையால் சிவனின் அருளினால் நான் உன்னை சபிக்கிறேன். ராஜாவான நீ வேத ஞானத்தை எல்லாம் இழந்து ஞானசூன்யமாய் விடுவாய். உனது அகங்காரத்தினால் உனது மதி மயங்கி போய்விடும். நந்தி, நீ இவ்வாறு கோபப்படக்கூடாது. நீ வீணாக இவருக்கு சாபம் கொடுத்து விட்டாய். என்னை பொறுத்தவரையில் யாருடைய எந்த விதமான சாபமும் என்னை பாதிக்காது. நீ ஒரு ஞானி நந்தி. சங்காத ரிஷிகளுக்கு தத்துவ ஞானத்தை நீதானே உபதேசித்தாய். அதனால் அமைதியாய் இரு, கவலை வேண்டாம். உன் நாதனை எவராலும் ஏதும் செய்ய முடியாது. நானே வேள்வி, நடத்துபவனும் நானே, வேள்விக்குள் அங்கமானவனும் நானே, வேள்வியின் ஆத்மாவும் நானே, வேள்வியின் பொருளும் அதனால் கிடைக்கும் பலனும் நானே. பாருங்கள், நாம் கைலை திரும்பி செல்லலாம். மகனே தட்சா, வேள்வியை முடித்து வை. இத்தனை அமர்க்களங்கள் நடந்த பிறகு இந்த வேள்வியின் அர்த்தம்தான் என்ன தந்தையே? என் மனம் இதை விரும்பவில்லை. தட்சா, மகனே தட்சா, சிறிது கேள். லோகநாயகனான மகேஸ்வரனை நீ அவமானப்படுத்திய செயல் நல்லதல்ல. மகனே தட்சா, உனது கோபத்தின் பலன் நன்றாக இராது. பாருங்கள், நாம் கைலை திரும்பி செல்லலாம். மகனே தட்சா, வேள்வியை முடித்து வை. இத்தனை அமர்க்களங்கள் நடந்த பிறகு இந்த வேள்வியின் அர்த்தம்தான் என்ன தந்தையே? என் மனம் இதை விரும்பவில்லை. தட்சா, மகனே தட்சா, சிறிது கேள். லோகநாயகனான மகேஸ்வரனை நீ அவமானப்படுத்திய செயல் நல்லதல்ல. மகனே தட்சா, உனது கோபத்தின் பலன் நன்றாக இராது. என்ன ஆயிற்று சுவாமி? என்ன ஆயிற்று? வேள்விக்கு சென்றீர்களே, வேள்வி நடந்து முடிந்த பிறகு நம் மனது அமைதியடையும். ஆனால் தாங்களோ, தங்கள் உடல்நிலைக்கு ஏதும் இல்லையே. நான் வேண்டுமென்றால் எனக்கு ஏதும் இல்லை. தட்ச மகாராஜனுக்கு எதுவும் நடக்காது. கடைசி காலம் வந்து விட்டது அந்த வேடதாரிக்கு. இன்று வேள்வியில் என்னை அவமதித்து விட்டான். தாங்கள் கூறுவது மருமகனை பற்றியா? அவர் என்ன கூறினார்? ஏன் இவ்வாறு கோபப்படுகிறீர்கள்? அவன் என்னதான் செய்யவில்லை? பூத பிசாசுகளுடன் மயானத்தில் இருக்கிறவனின் அந்த அகங்காரத்தை பார்த்தாயா? பெரிய பெரிய தேவர்களும் ரிஷிகளும் இந்த தட்சனை வணங்கினார்கள். ஆனால் அவன் அவமதித்தான். பெரும் மன்னனான என்னை மதிக்காவிட்டாலும் மாமனார் என்ற முறையில் வணக்கம் செலுத்தியிருக்கலாம் அல்லவா? ஒருவேளை அவரது கவனம் முழுவதும் வேள்வியில் இருந்திருக்கலாம். நீ அந்த நீசனின் பக்கமே சாய்கிறாய். அவனுடைய அகங்காரம் பிடித்த கணங்கள் என்னை துச்சமாக பேசிவிட்டார்கள். என் அறிவை இழந்தார்கள், என்னை சபித்தார்கள். தாங்களும் ஏதாவது கூறியிருப்பீர்கள். ஆகையால் ஒருபுறம் நீயும் அந்த வேடதாரியான மருமகனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதயத்தில் உயர்ந்த இடத்தை அளித்திருக்கிறாய். மற்றொருவர் என் தந்தை. அவர் கூறியதால் தான் சதியின் திருமணத்தை அந்த துஷ்டனுடன் நடத்தினேன். நான் என்ன செய்வது? போதும் சுவாமி, கோபம் வேண்டாம். தங்களது இந்த கோபம் வரப்போகும் ஆபத்தை எச்சரிக்கின்றது. பகவான் மீது ஆணையாக தகாத வார்த்தைகளை கூற வேண்டாம். என்னிடம் கூறி என்ன பயன்? இனி அவமரியாதைக்கு பழியை அவமரியாதையால் தான் வாங்குவேன். மகாராணி, விரைவிலேயே ஒரு பெரிய வேள்வி நடத்துவேன். அதற்கு உனக்கு பிடித்த அந்த மருமகனை நிச்சயமாக நான் அழைக்க மாட்டேன். தாங்கள் என்ன கூறி? அது மட்டுமல்ல, அவனுக்கு அவிர்வாகமும் தரமாட்டேன். நிச்சயம் தரமாட்டேன். நான் பழி வாங்குவேன், பழி வாங்குவேன், பழி வாங்குவேன், பழி வாங்குவேன். நாராயண நாராயண.
பரமபிதா பிரம்மதேவா, பரமபிதா பிரம்மதேவா எங்கிருக்கிறீர்கள்? இன்று இந்த தாமரை ஏன் வெற்றிடமாக உள்ளது? தாங்கள் வந்து அமர வேண்டும். ஓம் நமச்சிவாய. நாரதா, வணக்கம் பிரம்மதேவா. என்ன விஷயம்? ஏன் இந்த கலக்கம்? தாங்கள் கலக்கமுறாமல் இருப்பதுதான் வியக்கத்தக்க விஷயம். தாங்கள் நடத்திய அந்த பிரயாக வேள்வியில் அவமரியாதை ஏற்பட்டது, சாபங்கள் அளிக்கப்பட்டன. ஆனாலும் அமைதியாக உள்ளீர்கள். பிரம்மதேவா, எனக்கு ஒன்று கூறுங்கள். தாங்கள் தங்களுடைய இடத்தை விட்டு எங்கு சென்றீர்கள்? சில கெட்டவைகளில் இருந்து மனம் சாந்தி அடைய தனிமையில் தியானித்து இருந்தேன் நாரதா. பிரம்மதேவா, இந்த தாமரை ஆசனம் தியானத்திற்கேற்ற இடம்தானே. ஆயினும் இந்த இடத்தை விட்டு சென்றதின் காரணம்தான் என்ன? நீ அழைத்ததால் தான் நான் வந்தேன். இல்லை என்றால் சில காலம் நான் தனிமையில் இருந்திருப்பேன். பிரம்மதேவா, இதன் காரணம்? முதலில் நான் கேட்பதற்கு பதில் கூறு. அனைவருக்கும் பிரயாக வேள்விக்கு நீயே அழைப்பு விடுத்தும் நீயே ஏன் வேள்விக்கு வரவில்லை? நாராயண நாராயண. பிரம்மதேவா, தங்களுக்கு என் தயக்கம் புரியவில்லை. ஸ்ரீஹரி விஷ்ணு என்னிடம் ஒரு முன்னெச்சரிக்கை செய்தார். அந்த வேள்வியில் சில சம்பவங்கள் நடக்கும் என்று. அவருடைய ஆணைப்படி நான் அந்த வேள்விக்கு செல்லவில்லை. பிரம்மதேவா, தாங்களே கூறுங்கள். பகவான் சிவனை அவமதித்தால் நான் எவ்வாறு பொறுத்துக் கொள்வேன்? புரிந்து கொண்டேன். பிரம்மதேவா, ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. அது என்ன? எனது சகோதரன் தட்சன் பகவான் சிவனை அவமதித்த போது தாங்கள் ஏன் தடுக்கவில்லை? ஏனென்றால் அந்த கபட வேடதாரி எனது சாபத்தை பெற வேண்டியவன் தான். நாராயண நாராயண. இவ்வாறு தகாதவைகளை கூறி அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் மகாராஜா. அழிவா? அழிப்பதற்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும் நாரதரே. நான் தட்ச மகாராஜன், மக்களை காப்பவன். என்னை அவமதிப்பவனுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் நாரதரே. தட்சா, கோபத்தின் வசப்பட்டு வேள்வி நடக்கும் இடத்தில் தவறு செய்து விட்டாய். அதை பற்றி நீ வருத்தப்படவில்லையா? எங்கேன் வந்தாய்? பிரம்மதேவா, நான் இங்கு தட்ச வேள்விக்கு அழைக்க வந்துள்ளேன். தட்ச வேள்வியா? என்ன தட்ச வேள்வி? பிரம்மதேவா, அந்த வேள்வியை என்னை பலவந்தப்படுத்தி நடத்தினீர்கள். எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆகையால் நான் முடிவு செய்துள்ளேன், தட்ச மகாராஜனின் பூமியில் ஒரு பெரும் வேள்வியை நடத்த வேண்டும் என்று. நாராயண நாராயண. இந்த வேள்வியின் காரணம்? நாரதரே, தங்களது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இதன் காரணத்தை அறிய வேண்டும் என்றால் கேளுங்கள். தட்ச வேள்வியை நடத்தி சிவனை எப்பொழுதும் எந்த வேள்வியில் இருந்தும் விலகிவிடுமாறு செய்து விடுவேன். இந்த வேள்வியின் மூலம் சிவனை நான் பழிதீர்த்துக் கொள்வேன். தட்சா, சிவன் சாக்தாத் பிரம்ம சுரூபம். நீ எவ்வாறு பழிதீர்ப்பாய்? தகாத எண்ணங்களை உன் மனதிலிருந்து களைந்து விடு. எனது எண்ணம் மட்டுமல்ல, உறுதியான முடிவு பிரம்மதேவா. நான் இப்பொழுதுதான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை அழைத்து விட்டு வந்தேன். அவருக்கு உறுதியாக கூறியுள்ளேன், அவர் நான் நடத்தும் வேள்விக்கு வந்தே தீர வேண்டும் என. அங்கு அந்த கைலைபதி சிவனுக்கு இடமிருக்காது பிரம்மதேவா. நாராயண நாராயண. மகேசன் பரம்பொருள் மட்டுமல்ல சகோதரரே, தங்கள் மருமகனும் கூட, தங்களது புதல்வி சதியின் கணவரும் கூட. அவரை வேள்விக்கு வரக்கூடாது என்று எவ்வாறு கூறுவீர்கள்? தாங்கள் ஏதும் கூறாதீர்கள். சிவனை வேள்வியிலிருந்து மட்டுமல்ல, என் வாழ்விலிருந்தும் விலக்கிவிட்டேன். தந்தையே, நான் நடத்தும் வேள்விக்கு முன்னரே வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். வணக்கம் தந்தையே. நாராயண நாராயண. இவ்வளவு கோபமா, இவ்வளவு கர்வமா? நிச்சயமாக தட்சராஜனின் தலையில் விதி அமர்ந்து கொண்டு விட்டது. சிவனுக்கு எதிராக இந்த கோபம் அவரை ஒரே அடியாக அழித்துவிடும். பிரம்மதேவா, நான் தாங்களை வேண்டுகிறேன், தாங்கள் அந்த வேள்வியில் கலந்து கொள்ளக்கூடாது. என் மகன் நடத்தும் வேள்வியில் நான் கலந்து கொள்ளக்கூடாதா? இது எவ்வாறு நடக்கும் நாரதா? நான் நிச்சயம் கலந்து கொள்வேன். பிரம்மதேவா, தாங்கள் முன்பே ஒரு முறை அவமரியாதைகளை கண்டுவிட்டீர்கள். மறுபடியும் தாங்கள் அதை காண விரும்புகிறீர்களா? நல்லது என்னவென்றால், தாங்கள் அந்த வேள்விக்கு செல்லக்கூடாது. என்னை கலக்கமுறை செய்யாதே.
என்னை எனது கடமைகளை செய்ய விடு. எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும். எல்லா செயலும் சிவனின் விருப்பப்படிதான் நடக்கும். அவர் விருப்பம் என்னவென்று தெரியவில்லை. எனது மகன் தட்சன் தன் மனதில் மிகவும் கோபம் கொண்டுள்ளான். அதன் மூலமாக சதாசிவன் ஏதோ ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளார் என்பது எனக்கு நன்கு தெரிகிறது. அது என்னவென்று எனக்கும் தெரியாது. நாராயணன் நாராயணன். பிரம்மதேவா, தங்களுக்கும் தெரியவில்லை என்றால் கைலைக்கு சென்று அந்த பகவானிடமே அதை கேட்டு விடுங்களேன். இல்லை நாரதா, தட்சனின் தந்தை என்ற முறையில் எனக்கும் பொறுப்புகள் உண்டு. பகவான் சிவனிடம் செல்ல இது தக்க தருணம் அல்ல. நானே ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் சென்று இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். தங்களது விருப்பம். ஆயினும் நான் இந்த தகாத செயலை தடுத்து நிறுத்த நிச்சயம் முயற்சி செய்வேன். நாராயண நாராயண. தேவாதி தேவன் மகாதேவன் பிரயாக வேள்வியில் தட்சணை ஏதும் கூறாமல் தான் மகான் என்று நிரூபித்து விட்டார். ஆனால் அது அந்த தட்சனுக்கு தெரியவில்லையே. சிவனை மதித்தால் அது மூ உலகத்தையும் மதித்தது போல சிவனை அவமதித்தால் மூ உலகத்திற்கும் அவமரியாதை. தட்சனை எனது மகன் என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மனவருத்தம் அடைகிறேன். நான்முகனே, விதி விளையாடிவிட்டது. அது தட்சனின் தலையில் அமர்ந்து விட்டது. தட்சன் என்னை அழைப்பதற்கு வந்தான். அவன் ஒரு பெரிய வேள்வியை நடத்த இருக்கின்றானாம். தாங்கள் அங்கு செல்வீர்களா? இன்னும் முடிவு செய்யவில்லை. நாராயணா, என்னை பொறுத்தவரையில் நாம் இருவரும் அங்கு செல்வது அவசியம். இப்படியும் இருக்கலாம். தட்சன் வேள்வியினை நடத்தி சிவன் மீதுள்ள விரோதத்தை காட்ட நினைக்கிறானோ? பிரபு, நான் பிரம்மாவின் சொல்லை ஆமோதிக்கிறேன். அவர் கூறுவது அனைத்தும் உண்மை. நன்று தேவி, நாம் தட்சனின் வேள்விக்கு செல்வோம். என்ன கூறுகிறீர்கள்? மன்னர் வேள்விக்கு அனைவரையும் அழைத்து விட்டாரா? ஆம் மகாராணி வீரினி. கைலைபதி பகவான் சிவன், சதி, சிவகணங்கள் அனைவரையும் தவிர்த்து மற்ற அனைவருக்கும் வேள்விக்கான அழைப்பை விடுத்துள்ளார் மகாராணியாரே. மகாராஜா தனது முடிவில் உறுதியாக உள்ளார். அவர் வரப்போகும் முடிவை பற்றி சற்றும் யோசிக்கவில்லை. எங்கே மகாராஜா? அவர் ஸ்ரீஹரி விஷ்ணு பரமபிதா பிரம்மனுக்கும் அழைப்பு விடுக்க சென்றுள்ளார். பிறகு சிவசதியை அழைக்க நான் கையிலே செல்வேன். இந்த தகாத செயலை நடக்க விட மாட்டேன். நிச்சயம் மாட்டேன். நீ என்ன கூறுகிறாய் மகாராணி? நீ அவர்களை அழைக்க கைலை செல்வாயா? நமது புதல்வி சதி, மருமகன் சிவன் இந்த வேள்விக்கு வரக்கூடாதா? இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. தாங்கள் அழைப்பு அனுப்பாவிட்டால் நானே நிச்சயம் அங்கு செல்வேன். நான் நிச்சயம் செல்வேன். மகாராணி, என் ஆணையை மீறினால் என்ன நடக்கும் தெரியுமா? எனது கோபக்கணல் உன்னியும் எரித்து சாம்பலாக்கிவிடும். நமது புதல்வி சதி, மருமகன் சிவனின் உறவை சாம்பலாக்குவதற்கு முன்னால் என்னை சாம்பலாக்குங்கள். பிறகும் கோபம் தணியவில்லை என்றால் இந்த வேள்வியின் பலன் என்ன? இதை செய்வதன் அவசியம் என்ன? நான் உலகின் மிகப்பெரிய அரசன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார்? நாராயண நாராயண. அமைதியாக இருங்கள் சகோதரரே. தங்களது கோபம் மிக பிரபலமானது. ஆனால் வேள்வி செய்பவருக்கு இந்த கோபம் என்பது அழகானது அல்லவே. நாரதரே, இங்கும் வந்து விட்டீர்களா? நாராயணன் நாராயண. நான் அழைப்பில்லாமலேயே எங்கும் சென்று விடுவேன் சகோதரரே. இதற்காக ஆச்சரியப்பட வேண்டாம், கோபமும் வேண்டாம். தேவரிஷி, கோபத்தை கண்டீர்களா? தாங்களே கூறுங்கள். சிவசதியை அழைக்காமல் எந்த வேள்வியும் நிறைவு பெறுமா? நிச்சயம் இல்லை. சிவன் இல்லாமல் இந்த வேள்வி நிறைவு பெறாது. அது நல்லதும் அல்ல சகோதரரே. அதனால்தான் நான் இங்கு தங்களை எச்சரிக்க வந்துள்ளேன். ஒன்று சிவசதியை அழையுங்கள், அல்லது வேள்வி நடத்தும் எண்ணத்தையே விட்டு விடுங்கள். சிவன் இல்லாமல் நடத்தும் வேள்வியால் யாருக்குமே எந்தவித பலனும் இராது. இந்த வேள்வி நடக்கும், சிவசதி இல்லாமல் நடக்கும். இது எனது முடிவு. நான் எடுத்த எனது முடிவை ஒருபோதும் மாற்றவே மாட்டேன். நாரதரின் பேச்சை கேளுங்கள். சிவசதிக்கு அழைப்பு அனுப்புங்கள் சுவாமி. இன்னமும் நேரம் உள்ளது.
சகோதரரே, தங்களுக்கு கைலை செல்ல விருப்பமில்லை என்றால் சகோதரன் என்ற முறையில் நான் செல்கிறேன். மகாராணி வீரணியின் பேச்சை கேளுங்கள் சகோதரரே. அழைப்பில்லாமல் இங்கு வந்து என்னை கோபப்படுத்துகிறீர்கள். அதோடு வேள்வியை பற்றி அறிவுரையும் வேறா? நாரதரை, நான் கூறுகிறேன், சென்று விடுங்கள், சென்று விடுங்கள். தாங்கள் செய்வது சரியல்ல சுவாமி. தேவரிஷி நாரதர் தங்கள் சகோதரர் மட்டுமல்ல, மதிப்பையும் பெற்றவர். நாராயண நாராயண. விநாசகாலம் விபரீத புத்தி. சொல்லி வைத்தது சரிதான். அழிவு காலம் நெருங்கிவிட்டால் புத்தியும் மழுங்கி விடுகிறது. நான் இனி இந்த மாளிகைக்கும் வரமாட்டேன், அந்த வேள்விக்கும் வரமாட்டேன். மகாராணி வீரணி, விடை கொடுங்கள். பகவான் சங்கரன் உங்களுக்கு அருளட்டும். நாராயண நாராயண. சதி, ஏன் தனியே அமர்ந்திருக்கிறாய்? இது என்ன? உன் கண்களில் கண்ணீர். யாரும் ஏதும் கூறினார்களா? மனதில் ஏதும் குழப்பமா? எவ்வளவு பெரிய விஷயம் தாங்கள் என்னிடம் மறைத்து விட்டீர்கள். என்னிடம், தங்கள் மனைவியிடம். என்ன? நந்தி கூறியிருக்கவில்லை என்றால் இது எனக்கு தெரிந்தே இருக்காது. எனது தந்தையார் தங்களை இப்படி அவமதித்து விட்டாரு. இவ்வுலகத்தை காக்க விஷத்தை அமிர்தம் போல் உண்டவர் இப்படி அவமதித்து விட்டாரு. அவருக்கு இது தெரியவில்லையா? அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தும் வானை தொடும் அளவுக்கு உயர்ந்த மலையில் அமர்ந்துள்ள என் கணவனை அவமதித்தாரு. மறந்துவிடு சதி. நான் அனைத்தையும் மறந்ததைப் போல் நீயும் மறந்துவிடு. கசப்பான விஷயங்களால் மனதும் மதியும் மங்கிவிடுகிறது. நீ மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நல்லது. சதி, பகவான் சிவசங்கரனை சந்திரன் வணங்குகிறேன். ஆம் சதி, நீ ஏன் இருக்கிறாய்? நாங்கள் உன்னை அழைத்துச் செல்ல வந்தோம். எங்கு? கணவனின் அன்பில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாய் சதி. பிறந்த வீடு, அன்னை தந்தை அனைவரையும். விஷயம் என்னவென்றால், நாங்களும் வேள்வியில் பங்கேற்க தட்சன் மாளிகைக்கு செல்கிறோம். தங்களையும் அழைத்து செல்லலாம் என்று வந்தோம். ஆனால் தாங்களோ இங்கு. எமக்கு தந்தை அழைப்பு அனுப்பவில்லை. இது எவ்வாறு நடக்கும்? எங்களை அழைக்க அவரே நேரில் வந்தாரே, உன்னை அழைக்கவில்லையா? வேள்வி என்பது மிகப்பெரிய விஷயம். ஒருவேளை இதன் வேலைகளில் மூழ்கி தங்களை வேள்விக்கு அழைக்க மறந்திருப்பார். நான் அங்கு சென்று அவரிடமே கேட்கிறேன், அழைப்பையும் அனுப்புகிறேன். எங்களுக்கு விடை கொடுங்கள். தந்தையாரின் இந்த அர்த்தமற்ற செயலால் என் இதயம் வெடித்துவிடும் போல ஆகிவிட்டது. எனக்கு இந்த செய்கையினால் ஏற்பட போகும் விளைவுகள் என்னவென்று புரியவில்லை.